ராணி கிச்சன். நான் பருப்பு ஊற வச்சுக்கிறேன். வெஜ்ஜு கறி உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். அந்த கறி உருண்டைக்கு பொருட்கள் இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த உருண்டைக்கு போகிறதுக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது போட்டு அதை பேசுகிறேன். வாங்க வீடியோக்களை காட்டுறேன். நான் இப்போ வெஜ்ஜு கறி உருண்டை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் சோம்பு போடுறேன், கொஞ்சம் கசகசா, பட்டை, லவங்கம், கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குவோம். அது கூட வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பேர் தக்காளி போடலாம். வெஜ்ஜு கறி உருண்டை குழம்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். அது கூட மஞ்சத்தூள், தேவையான உப்பு நல்லா வதங்கட்டும். கடலப்பருப்பு வெஜ்ஜி கறி உருண்டை தேவையான உப்பு போடுறேன். இதுக்கு தேவையான வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை போட்டு நல்லா இதில் பிசைஞ்சிக்கணும். தேவையான உப்பு இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்க வர பிறகு நம்ம கறி உருண்டையை போடுவோம். கறி உருண்டைக்கோசம் உருண்டை பண்ணி போடுறேன். குழம்பு கொச்சிங்க இது பக்கத்தில். உருண்டை நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். எடுத்து குழம்பு கொதிக்குது, அதில் போட்டு விட்டுடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். உருண்டை பொரிச்சாச்சு. இப்போ குழம்புல போடணும். குழம்பு கொதிக்குது பாருங்கள், அதில் போட்டு விட்டுடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். நெல்லிக்காய் சைஸில் புளிக்கரிசி ஊற்றிடலாம். ஒரு கொதி வரட்டும். ராணி கிச்சனை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.